இறுதி ஜோடி வரப்போறாங்க. இதுவும் சூப்பரான ஜோடியா அமையும் என்ற நம்பிக்கையில நாங்க அடுத்த ஜோடியை அழைக்கலாம். ஸ்ரீவத்சலா அவரோடு இணைந்து கவிஷ்ணா. Central Champs. ஒதுக்கீடு உனக்காக இடை செய்தது எந்த நாளை நீ அல்லவா
ஸ்ரீவத்சலா கபிஷ்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது இப்போ கேட்டதுலேயே ஒரு இந்த மெட்லி ஸ்டைல் வந்து ஒரு வித்தியாசமாக சேஞ்சாக இருந்துச்சு. எங்களுக்கு கூட கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற பாட்டுகள் சூட்டபுளாக எடுத்திருந்தீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும். ஏன்னா சில மெட்லி வந்து அப்படியே இறங்கிடும். இது ஸ்டார்ட்லேருந்து ஸ்லோவாக வந்து கடைசி டெம்போ நல்லா இருந்தது. இடையில அந்த ஒரு பாட்டு இதுக்கு கடைசியாக பாடின முதல் பாட்டில் ஒரு பிச் கூட கூட்டியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு லோ, இவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் அதனால கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் விலகிச்சு இல்லையா, உங்களுக்கே அது தெரிஞ்சுது, பாடும்போதே அது தெரிஞ்சுது. மற்றபடி மொத்தத்தில் இப்படி மெட்லி பாடுறது கஷ்டம், இந்த ரேஞ்ச் அப்படியே ஃபுல்லாக பாடுறது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இது ஏன்னா பெருசாக இப்போ இது அதான் நான் இப்போயே சொல்கிறது, இதுக்கு வந்து நம்ம டான்ஸ் ரொம்ப முக்கியமான அவசியம் இல்லை. அது வந்து ஓரளவு இருக்கணும். மொத்தமாக பாட்டு தானே முக்கியம், அதில் ஸ்ருதி முக்கியம் இல்லையா. அதனால் இதில் நானாட நீங்க ஆட மானாட மயிலாட இல்லாமல் சக்தியாக வெற்றியாக சூப்பராக ஸ்டாராக வேணும், அதுதான் முக்கியம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டில் ஒரு மிஸ்டேக், கடைசி பாட்டில் வந்து கொஞ்சம் பிச்சிங் மேட்ச் பண்ண இல்லை ரெண்டு பேரும். கவிஷ்ணா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகணும், கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் குறைய இருந்துச்சு அவங்க. நான் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படி சில அந்த மாதிரி குறைகள் தெரிஞ்சுட்டு ஒன்றா பாடுற நேரம் தான் அது விளங்குது. மற்றபடியெல்லாம் ஓகே. இப்போ ஃபைனலுக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க, நீ பெரிய ஃபைட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.